இங்கு ஒரு சத்தம் கேட்டது. யாராக இருக்கும் என்று சற்று சுற்றி பார்த்தோம். கோலா உண்டை சாப்பிடுறோம். கோலா உண்டை கானகத்தில் பாட்டு பாடும் இந்த தண்ணி தொட்டியில விழுந்து உட்கார்ந்தவங்க எங்க விழுந்துட்டாங்களா எங்க காணுமே உள்ள விழுந்துட்டாங்களா என்ன எந்திரிச்சு போயிட்டாங்களா? நான் கூட உள்ள விழுந்து எந்திரிக்க முடியாம இருக்காங்களா? பெரிய கலா ரசிகன்டா, கலா புருஷன் இல்ல, கலா ரசிகன். நம்ம என்ன வாசிக்கிறோம், அப்புறம் சதியை போடுறாரு. கனகத்தில் பாட்டு பாடும் Holy
போகிறவர் போகட்டுமே என் மனதை நான் அறிவேன் என் உறவை நான் மறவேன் எதிர்பார்க்க போகிறேன் ஆகட்டுமே நன்றி பரவாயில்லை என்றும் அதுவே என் உணர்வா நன்றி பரவாயில்லை என்றும் அதுவே என் உணர்வமாகும் தன்னை நம்பாதே உன்னை ஏமாற்றும் நீ காணும் ஓட்டம் உண்மை இல்லாதது பொய்யே உள்ளாதது ஒன்பருடை கண்டவுடன் வந்த வழி மறந்துவிட்டு கண்மூடி போகிறவர் போகட்டுமே ஒன்பருடை கண்டவுடன் வந்த வழி மறந்துவிட்டு கண்மூடி போகிறவர் போகட்டுமே என் மனதை இங்கு என் மனதை என்று என் மனதை நான் அறிவேன் உனக்கு நான் மறந்து எதிர்பார்க்க போகிறேன் ஆகட்டுமே பொய்மை உண்மை எப்போதும் பொங்குவது இல்லை உண்மை எப்போதும் பொங்குவது இல்லை நம்பாதே உன்னை ஏமாற்றும் நீ காணும் ஓட்டம் உண்மை இல்லாதது பொய்யே சொல்லாதது இப்படிப்பட்ட சபையில் திரு கூட்டத்தில் என் பாடலுக்கு எதிர்பாடல் பாடு வந்தது எவன் எவன் அவன் என்று ஏகவசனம் கூடாதப்பா. ஓ அவ்வாறு பேசினால் புலமையில் தாங்கள் என்ன புரட்டி விடுவீர் அனைத்தையும் பெற்றுவிட்டால் ஒருவேள் ஆணவமும் தலை திமிரும் கூடிவிடுமோ ஒரு பாட்டு படிச்சவங்க 2 பேர் கிளம்புறாங்க. சரி ஒரு வசனம் பேசணும்னா அந்த மூலையில ஒருத்தர் இருக்காரு. போகட்டும் வந்தோடனே என்ன சொன்னாங்க ஒவ்வொரு பாட்டு உங்களை சந்திக்கும் போது ஊருக்காரங்க என்ன சொன்னாங்க தன்ராசு நீ வெளியில போனதுமே ஆளை கிளப்புன்னு சொன்னாலும் கிளப்பிக்கிட்டு இருக்கு. எத்தனை பேர் கிளப்பிருக்கீங்க நிறைய பேர் திறந்து போட்டோம் பாத்துக்கிறது தப்பு இல்ல யார் நீங்க யாருன்னு கேட்டது நானு சொல்றது நான் சொன்னா போதுமா கேட்க வேணாமா நான் கேட்கிறேன். இந்த உலகத்துல கேட்கக்கூடிய விஷயத்தை தெளிவா கேட்டா தானே பதில் பிறக்க இந்த உலகத்துல கேட்கறத பூரா கேட்டோம்னா நாங்க சொல்லிக்கிட்டே இருக்க முடியும். நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் நான் சொல்லிக்கிட்டு உனக்கு இருக்கேன். என்ன கேட்க தெரியும் சொல்லு உங்களுக்கு சொல்ல தெரியல சொல்லுங்க. அந்த ஆளை வரவேற்பது தமிழ் பண்பாடு. ஒரு வீட்டுக்கு மோதரியாத மனிதன் வந்தா கூட ஆமா வாங்க உட்காருங்க இருங்கன்னு கேட்பது வழக்கம் தானே ஆமா. வந்தது யாரு வந்தது நீங்க என்ன கேட்டீங்க வாங்கன்னு எதை உங்களை வாங்கிருக்கீங்களா எதை வாங்க வாங்கினீங்க என்ன உங்களை வாங்கன்னு சொல்றது குத்தமாயா? அப்புறம் வாங்கினா வாங்கிறேன் தானே கேட்க முடியும் என்னையா வாங்கணும்னா நான் என்ன பட்டாணி கடலை பருப்பாவுக்கே சொல்றேன். அப்புறம் எதுக்கு வாங்க கேட்கறீங்க என்னையா வாங்க சொல்றது ஒரு குத்தமாயா? குத்தத்துக்கு நான் சொல்லல வந்தது யாரு வந்தது நீங்க என்ன கேட்டீங்க வாங்கன்னு யார கேட்டீங்க உங்களை கேட்டேன். என்னைய தானே வாங்க கேட்டேன் ஆமா. அப்ப நான் வாங்கிடலான்னு கேட்டேன் என்ன இது கிறங்க பத்திராயா? எதுக்கு அது வாங்க சொல்லிட்டு என்னையா வாங்க சொல்றது ஒரு குத்த மாதிரி நீ பெரிய இதமா இது மாதிரி உன்னை குத்தத்துக்கு நான் சொல்ல கிடையாது வாங்க சொன்னீங்க வாங்கல என்ன அர்த்தம் சொல்லுங்க வாங்க அர்த்தம் எனக்கு தெரியும். தெரியுமா தெரிஞ்சா அப்படி பேச மாட்டீங்க தெரியாமலாம் வந்து இங்க நிக்க மாட்டாங்க. அப்ப தெரிஞ்சா அப்படி பேசுவீங்களா சரி வாங்கல என்ன வழக்கத்தை சொல்லுங்க சொல்லுவல்ல எப்ப சொல்லுவீங்க என்னையா நீ யாரு பேசுற பத்தி சில்லா கலெக்டர் நீ கேக்குறது கூட நான் சொல்லிக்கிட்டே பெரிய இருக்கேன். கவரன் மகன் நீ பேசுற பத்திக்கு நான் ஆமா போட்டுட்டு இருக்கிற இடத்துல அப்படி கிடையாது. கேட்டவன பதில் சொல்லி பழகி என்ன வாங்க கேட்டீங்க ஆமா. வாங்க என்பது எத்தனை எழுத்து வாங்கன்னு 3 எழுத்து. வாங்க என்பது 3 எழுத்து வாக்கு என்பது 4 எழுத்து. வாக்கு என்பது மொத்தம் 4 எழுத்து அப்ப வாங்க என்றால் 3 எழுத்து வாக்கு என்பது 4 எழுத்து இப்ப 4 எழுத்துக்கு நான் விளக்கத்தை சொல்றேன் இப்ப சொன்னீங்கல்ல வாக்கில முதல் எழுத்து என்ன எழுத்து வா வா வானா என்ன அர்த்தம் இந்த உலகத்திற்கு முதலில் நீ வா அப்படின்னா என்ன அர்த்தம் உலகத்துக்கு முதல்ல வா அப்படின்னு அர்த்தம் அடுத்த என்ன அர்த்தம் இல்லு இல்லு இந்த வானாவை இல்லனாவை கூட்டினா என்ன வரும் வான்னு ஆள் வரும் ஆமா யாரு உங்க பக்க படமா இல்ல 500 அன்பளிப்பு வந்து சொன்னாரு. ஏன்னா உனக்கு காசு எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னா அப்படியே 500 வாங்கின காசு மரியாதை கொடுனாரா இல்ல கடன் வாங்குற பழக்கெல்லாம் விட்டுட்டேன். இருக்காது சரி போயிட்டு போட்டோம் அப்ப அடுத்தடுத்து இது ரெண்டையும் கூட்டம்னா வாழ் வரும் அப்ப என்ன அர்த்தம் வந்தா போதாது பூமியிலே நிலையாக வாழ் அப்படின்னு அர்த்தத்தை அதை சொல்லுது அடுத்தடுத்து என்னது அது தனியா பொருள் கூடாது அடுத்தடுத்துக்கு வாங்க கை கடவுள் கேட்டாரா சரி வாழ்றேன் வாழ்ற கிட்ட என்ன இருக்கு எதை வச்சு நான் வாழ்றேன்னு கேட்க முடியுது அப்பதான் சொல்லிச்சான் ஐயா கடைசி எடுத்து கை என்ன அர்த்தம் உலகம் போட்டக்கூடிய உத்தமமான தன்னம்பிக்கை ஒன்று இருக்கு அதை வச்சு நீ பழச்சுக்க உன் வாழ்க்கையில முன்னேறுவான்னு சொல்லி வாழ்க்கை சொன்னிச்சான் சரியா உன் மிச்சப்படியே நான் வாழ்றேன் கண்ணியமான முறையில் வாழ்க்கை வாழ்றேன் இந்த வாழ்க்கையை நிலையா வாழணும்னா எதை காப்பாத்துனா நான் பேர் போடணும் வாழ முடியும் கேட்கும் பொழுது அப்பதான் வாழ்க்கையில 4 இடத்துல
குறுக்கற்கை ஈழ எடுத்துட்டோம்னா என்ன வர வாக்கைன்னு வர. யாரெல்லாம் கொடுத்த வாக்கை காப்பாற்றுகிறாரோ அவன் வாக்கை மனமரம் சொன்ன. இப்ப சொல்லு, 4 எழுத்துக்கு விளக்கத்தை நான் சொன்னேன், என்னைய பார்த்து நீ வாங்க, நீ எதுக்கு சொன்ன? சாமி வாழ்க்கைக்கு அர்த்தம் சொன்னாராம். சரி, நான் வாங்கன்னு சொன்னது இவருக்கு லேசா பட்டுக்கிட்டு என்னையா சொன்ன நீ? நான் வாங்கக்கு விளக்கம் சொல்றியா? இப்ப இலக்கண இறுதியா பிரிச்சு சொல்றேன். சரி சொல்லுங்க. நீங்க வாழ்க்கைக்கு விளக்கம் சொன்னீங்க, நான் சொன்னேன். நான் வாங்கக்கு விளக்கம் சொல்றேன். எப்படி? வாக்கூட்டல் இங்கு கூட்டல் கா வாங்க. வாக்கூட்டல் இங்கு கூட்டல் கா தெரியாதா? தெரியா சொல்லுவேன். அதுக்கு பதட்ட அந்த கூட்டல் இங்க இருக்கா? தப்பா சொன்னா உன் செருப்பை கட்டி பிய சொல்லிட்டு வாய் வைக்க. இன்னைக்கு பார்த்து செருப்பு நான் போட மாட்டேன். சரி போய் சொல்லு. வா கூட்டல் இங்கு கூட்டல் கா வாங்க. சரி, வான்னா என்ன? வா ஓ அப்பலாம் கிடையாது. அப்புறம் என்ன? வானா வருக. ஓஹோ. கூட்டல் இங்கு அப்பலாம் என்ன? இங்கு கிடையாது. அப்புறம் என்னது? இங்க். இங்கு அந்த பேனாவுல ஊத்தி எழுதுவானே அது மைய. அப்புறம் இங்க். என்ன திரும்ப சொல்லுங்க. இங்க இருந்து உந்திக்க மலத்து இங்கா முக்க கூடாது. அப்புறம் இங்க். நீங்க திரும்ப சொல்லுங்க. ஓயாம சொல்ல முடியாது. என்ன ஒண்ணு சொல்லியா? அப்படின்னா என்ன? இங்குனா என்ன? என்ன? ஒரு தாய் பிள்ளைய பெத்த உடனே மடியில போட்டு அவள அம்மா அப்பா சித்தப்பா தாத்தா பாட்டி அப்படி சொல்ல மாட்டா. இங்கு சொல்லு இங்கு சொல்லு இங்கு சொல்லு அப்படின்பா. அங்கிருந்து கூட்டல் காரணம் என்ன? சரி, கருணை. ஒரு தாய் பிள்ளைய பெக்கிறேன், பிள்ளைய பெத்த உடனே பொண்டாட்டியை கட்டிக்கிட்டு தாய் தப்ப தெருவில் விட்டுட்டு பொண்டாட்டி கட்டை கட்டு போயிடுறேன். அதனால தாய் தப்ப மேல கருணை இருக்குது. அதனாலதான் வா கூட்டல் இங்கு கூட்டல் கா வாங்க. அத சொல்லியா? ஆக விளக்கத்தை நீனு படிச்சு பேசக்கூடிய அளவுக்கு திறமை ஆக்கிடும். அந்த அளவுக்கு பேசுறீங்க. உயிரெழுத்து 12 மெய்யெழுத்து 18 உயிர்மை எழுத்து 214 ஆயுத எழுத்து 1 மொத்தம் சேர்த்தோம்னா 247. நாய் படிக்காத நாய் அப்படியே மேல இருந்து நிக்கிறாங்க பாரு. குத்துக்கலாட்ட நிக்கிறிய ஒத்த வார்த்தை கேட்டு போச்சு துப்புள்ள. நீ எதுக்கு வர்ற? உங்களுக்கு வாய் வைக்கணும் பேசுனீல. இப்ப கேட்ட ஒத்த வார்த்தைக்கு பதில் சொல்ல முடிக்கிற பேசு. இப்ப பேசு பேசுடா பேசு என்று பேசாம ஒருத்தர் நின்றுந்தானா அவனை பார்த்து நான் கேட்டிருப்பேன். ஆனா நீ நல்லா படிச்சிருக்கியா? படிச்சா அப்படிதான் பேசுவேன். ஏன்னா நீ படிச்ச மனுஷன். ஏன்னா உனக்கு தெரியும். தெரியுங்களா? உயிரெழுத்து 12 மெய்யெழுத்து 18 உயிர்மை எழுத்து 214 ஆயுத எழுத்து 1 மொத்தம் சேர்த்தோம்னா 247. உனக்கு வெக்கல்ல? அங்கிருந்து வருது இல்ல. ஒரு புத்தகத்தை எடுத்து தலைமாட்டில் வச்சிருந்திய அதை இந்நேரம் படிச்சிருந்தா எவ்வளவு விஷயம் பேசிருக்கலாம். படிக்கிறது இல்ல, அப்படியே படுத்து தூங்குறது. பேசு. சொன்ன கட்டமா நிக்கிற. இப்ப பேசு. பேச மாட்டேன். நீ பேசு தொலை வேண்டிய பேசு அப்படின்னு பேசாம ஒருத்தர் நின்றானா அவனை கேட்கலாம் நன்றாஸ். ஆனா உங்களை போல படிச்ச மனுஷன் நான் பேசுறதே பெரிய பாக்கியம் எடுக்கிறேன். நல்லா படிச்சாரு. ஏன்னா நீ படிச்சாரு. உயிரெழுத்து 12 மெய்யெழுத்து 18 உயிர்மை எழுத்து 214 ஆயுத எழுத்து மொத்தம் 247. அப்படி வெக்கம்லாம் பேசிட்டு இருக்க. ஒரு கேள்வியை கேட்டோம்னா மறுபடியும் ஏத்து பேசுறவங்க தெரிஞ்சுட்டேன். நான் மறுபடியும் கேட்கறேன். திரும்ப சொல்லிக்கிறேன். காரியம் காதலுக்கு அப்புறம் ஏன் அப்படி பேசிக்கிட்டு இருக்க? ஒரு பேச்ச பேசுறோம்னா ஆணித்தரமான பதில் சொல்லு. 3 தடவை கேட்டீங்க. ஒத்த வரி பேசிருப்பியா? பேசி தொலை. நீ ஏன் வர்ற அப்படின்னு நான் கேட்கலாங்க. முந்தனத்தை வந்து கேட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கேட்டுக்கலாம். ஏன் நேத்து காண்டு விட்டு என்ன கேட்கலாம். ஏன்னா படிக்கல. ஆனா நீ அப்படியா? 45 புராணங்களை படிச்சுட்டு யாருக்கு தெரியாம அமைதியா நிக்க முடியாது. நீ படிச்சாங்க. படிச்சவனுக்கு இந்த சாந்தம் இருக்குன்னா அது உன்னைட்ட மட்டும் இருக்கு. ஏன்னா நீ படிச்சா சொல்லுவீல. நீ சொல்லு. உயிரெழுத்து மயில புடுங்குற எழுத்து. உயிரெழுத்து மட்டும் கொண்டுகிட்டு இருக்க. உயிரெழுத்து 12 மெய்யெழுத்து 18 உயிர்மை எழுத்து 216 ஆயுத எழுத்து 1 மொத்த எழுத்து 247. என்ன ஆயி போச்சு? நீ படிக்காம இதே கேட்டுக்கிட்டு இருக்க. என்ன நீ பேசிக்கிட்டு பேச போற? உன் தப்பா தவறா பேசிக்கிட்டு இருக்கா? என்ன நீங்க பேசுறீங்க? ஒரு வார்த்தைகளை ஏதாவது பேசக்கூடிய பெருமை இருக்கா? அப்ப பேசுறீங்க. நீ பேசக்கூடிய பெருமை இலக்கணம் இதிகாசம் புராணம் அனைத்துக்கு பேசக்கூடிய தம்பும் தகுதியும் இல்லாம இறைவன் கொடுத்திருக்கா. நீ என்ன வாயு கழிக்க பேசுற? என்ன பேசுற? யாரையா பேசுற? நீங்க பேசுற. பேசி பாப்பமா. பேசி பாப்போனா உனக்கு பந்தயம் என்ன தெரியும் உனக்கு? ராமாயணம் பேசுவோமா, இதிகாசம் பேசுவோமா, கவிகள் பேசுவோமா, குறள் பேசுவோமா, இல்ல சீவக சிந்தாமணி பேசுவோமா, மலையாபதி பேசுவோமா, மணிமலை பேசுவோமா, இல்ல கீவாலக்கணம் பேசுவோமா, மேகாலக்கணம் பேசுவோமா, கிராணி பேசுவோமா, மாடி பேசுவோமா, எம்டு நோண்டி பேசுவோமா? அப்ப பேசக்கூடிய சிறப்பு நீ பேசுற அப்படித்தானே? நன்றாக உற்றுப்பார். உள்ள பூவம்பலம் தொங்குது. பேசக்கூடிய பெருமை என்றா விளக்கத்தை விட்டு பார்க்கக்கூடிய தகுதி இருக்கிறது. நீ பேசுனீங்கன்னா அந்த பேசுற தப்பு தவறு தான் நாங்க கண்டுபிடிக்க முடியும். ஆனா தெரிஞ்ச மாதிரி பேசக்கூடாது. ஆனா நீ பேசுற பேச பார்த்தோம் அந்த வண்டி ஓடுமா தெரியல. நீ பேச அப்படி பம்பர மாதிரி எதுக்கு நான் பம்புறேன்? உங்களுக்கு தென்னாவட்டு மண்டை செருக்கா பேசுற. நீ பதுங்குதுனாவே பாய தாண்டி. எந்த புலி? இந்த கொட்டை எடுத்துருப்பாங்களா? இல்ல கொட்டை இருக்கு. அந்த புலி இல்லையா? சரி பேசுவோம். என்ன தெரியும் நீ பேசுற பாப்போம். நீ என்ன விஷயத்தை பேசுறேன்னு இன்னைக்கு நான் பார்த்து போறேன். அல்ல போ பண்பு போ அண்ணன் விட்டு கொடுத்த தொலை போ போகா திறமோ நல்ல குணமதிக மாபெரும் விட்டெடுக்கும் அந்த செல்வ கணபதியை கை கொடுத்த கால் என்று சொன்னாரே. இங்க பேச
கவி சக்கரவர்த்தி கம்மலோட புலவனவனி நீ பேசக்கூடிய பேச்சு பார்ப்போம். பேசுமையா பிடிச்ச நேர கிளற பிடிச்சு முழுமிச்சான். அந்த சனியனை மல்லாக்கப்பட்டு இருப்பவன் நானு. நீ பேசு. சித்திரம்பூர்ல நீ சிக்கன் அடி உன்னை செதக்க போட மாட்டேன். பார்ப்போம் ஐயா. வந்து வைத்த கூந்தல் மகமாண்டார் வள்ளி கண்டுகி விடுத்த கண்ணால் கிருமி வாங்கி விடுறான். கண்டோ சக்கரைய கணிகாலத்த மகோ அண்டமா முடிவர் கண்ணம் அமர்ந்து மன்ற அடிக்கல அப்படி பேசு. பாடும் பெருகனும் பாகு பரப்பும் இவை யாரு கடமருக்கு நாந்தர்வன் கோலசை துங்க கரிமுகத்து தூய்மடிகள் நிகழக்கு அந்த சங்க தமிழ் கூட்டம் தா என்று பிடித்து கூண்டி நாம எடுத்து வைத்து மிக்கதர் மஞ்சள் புசிப்பு கும்பிட செய்த மக்களும் வேர்வாகுமோ அதோட பிடுகு உண்டாகுமோ குக்களே குக்கலா குளந்தண்டில் பெரிதாகும் என்று பேசு. தந்தையை தாங்கிறத பேர பரவையா உண்மையை விட்டுவிட்டு முன்பறிவா என்னையும் எப்பொழுதும் நன்மைகளை அழுவாய் இன்னும் நன்றாது எவர் விதவா என்று இறைவனுக்கு பிரவேசத்தானே அப்படி பேச ஒப்பிட முகம் வந்து உத்தரித்து உண்மை பேசி உப்பில்லா கூழ் வார்த்தால் உண்மை அமரமாகும் முப்பழமோடு பாலல்ல முகம் கெடுத்து கிடுவாராய் கப்பிய பசியோடு கடும் பசியாக பேசு. தங்குவன் தாமரைக்கு 20 நீர் அங்கத்தை கொதுவிட்டால் அருகச்சு தண்ணீர் உள்ளும் துங்கவன் கரை விட்டால் சூரியன் தாங்கி கொண்டால் தங்கள் இறகட்டா இவர்கள் பயன்வார்கள் என்று பிரவேசத்தானே அப்படி பேச நாய் வாழை அளவெடுத்து பெருக்கி திட்டி நட்டுமை என்று எழுத்தாளியாகுமா பேய்வாள் சுடுகாட்டை பெருக்கி தலைமைத்தல் வாசஞ்சவருக்கு வீடாகுமா தாய் வார்த்தை கலாசாக சண்டிலும் சாண்டில் முழுத்த கொண்டு வர மாட்டான் ஈவாளை ஈவட்டான் இவன் இயவட்டான் இவன் ஏழு பிறப்பு ஈனத்துவப்படுத்த பிறப்பாங்க பேசு. மனதின் நடிகை தூக்கணும் தானுடைய நெரிசல் தாண்டி வித்துடும் ஞானமும் கல்விக்கு நம்பிக்கை நூற்கணும் ஈனனை குடித்த இடராக மாற வேண்டும் எந்த அளவுக்கு சுமடும் செத்து விட்டாலும் முட்டமிட்ட பஞ்சமே அஞ்சா நெஞ்ச விட்டால பேசு. சபை இருந்து பேசு சமயம் இருந்து பேசு சில சமயங்களில் பேசாமல் இருந்து பழகி என்று சொன்னாரே அப்படி பேசு. சாகரி சொன்னவளே ஒருவடி சாம சொத்த தின்னவளே என் கூட சாகரி சொன்னவளே என் கோபத்தை வந்துட்டு அம்மனை குண்டியா விட்டுட்டு போனவளே பியாரை காண்பது மீது பியார் குணங்கள் உரைப்பது மீது பியாரோடு இணைக்கி இருப்பதும் தீது தீது தீர்வு சொன்னானே வெப்ப வாழ்வது வாழ் பொய்யே மேலும் தலைவலி என்பது பொய்யே தம்பளம் தின்பால் என்பது பொய்யே தன்னுடன் சாகரியன் என்பது பொய்யே நஞ்சிலின் கொடிவன் நம்பி நடுத்தவள நாயவளை கேவலுக்கு பேசு. தோல்விக்க சபைகளை ஏற்க குமன்பது சூடி காடுடைய சொல்லைப்படி பூசு பண்ணுவான் ஏழை வரதா உன்னை நான் படித்த அருள் செய்த திருப்பெருடைய திரு பிரபாவரவிக்கு பெருமானவன் என்ற பாட்டு பண்ண பேச வெட்டுண்டு புண்ணிலே விட்டு விட்டு ஆட்டு மானிடா வெட்டுண்டு புண்ணிலே விட்டு விட்டு ஆட்டு மானிடா நீ விட்ட பிறகு என்ன சுகம் அடைந்தாய் நீ விட்ட பிறகு வெறும் வேதனை அடைந்தாங்க பேச. தொடங்கப்பா வேதனைக்கு தீரப்பா நானும் நமக்கப்பா நமத்துவாங்க தொடங்கப்பா திரு சத்துருடைய ஏடப்பா இம்ம சித்தங்களோட அறிவிப்பா முன்னாடி நடக்கப்பா இந்த மூடமத்திர சிக்கமன அப்பனுக்கு பொறுத்தவரைக்கு பேச அகரமத்தவங்க எழுத்தல்ல ஆதிபதம் விட்டு உலகின்ற பேசியா எல்லா சபக்குறி அன்புடைய என்புகிற புறக்கு என்று சொன்னாரே நான் சுத்தப்பட்டு உள்ளார வாராத நாம நான் சுத்தவன் என்று பேச அன்புட்டு அமர்ந்து வழக்கம் ஒதுக்கத்துக்கு இன்புட்டா ஈத்து சிறப்பு சொன்னாரே செல்வம் செவிச்செல்வ செல்வத்தினை எல்லாம் கலைந்து பேச இந்த வழக்கம் ஆரோக்கியம் என்பவர் தொடர்பு என்று சொன்னாரே எண்ணி துணிக கருவம் துணிந்தவன் எண்ணுவோம் என்பது இழுக்கின்ற பேச ஆகியம் நாகாக்க காவாக்க சோகாப்ப சொல்லுக்க பட்டி என்று சொன்னாரே துப்பாக்கி தூவும் அழைத்துக்க பேச செல்வ செவிச்செல்வ வச்சம் செல்வத்துள் எல்லாம் தலை என்று சொன்னாரே யாதல் அதல் இதல் வாச தலை கசந்த கப்பவை கட்டப்பட்டு நிற்க அதற்கு தகை என்று பண்ணி சொன்னாரே ஊர்கள் கிராமத்திற்கு மதக்கிற கூடி மிகுபுரிய வார்த்தை சொன்னாரே ஒப்படை மாமன் செல்வத்தை வச்சு போயிட்டால் முத அமிர்தமாக சொன்னாரே ராஜ்யங்களை பிரமிசத்தாரே சீதைக்கிழமை சத்தம் பேச்சாளர் மனப்புண்டிருக்கிற மாரியம் மன்னிமா வளர்க்கிற பெருமாள் ஆறுபட சுபர்களை முத்தியத்தை பிரமிக்க வந்தாரே செத்தவர் மத்தக்க பேர் எழுதி வச்சுட்டு சித்திரம்பூர்ல செத்து போயிருங்க ஏரியா போலீஸ்களை இருந்தவங்க போயிட்டாங்க இல்லைன்னா கையோட புடிச்சு கொடுத்துருக்காங்க கூதி கிதி பேசினா மரியாதை கவி பேச தெரிஞ்சா பேசி இல்லைன்னா கூதி கிதி சரியா பண்ணிருக்கேன் மறுபடியும் சொல்றேன் இந்த மாதிரி சத்தியமா சொல்றேன் அக்கால எவையா அக்கால இறந்தது பாத்தியா அக்கால இறந்தது கவியை என்ன கவியில அக்கால இறந்தமா தாரை வீதி கேட்டக்கூடியவர் பெருமையானவர் யாருக்கு முருகனுக்கு என்ன வாகனம் மகிழ் வாகனம் ஐயப்படுக்கு புலி அப்படிப்பட்ட வாகனம் இருக்கு அதே போல ஆதிவரா சக்திக்கு அது வந்து இது எது சிங்கம் தானே அப்ப இது இல்ல அப்ப சிங்கம் இல்லையா சிங்கமா இதா சிங்கம் அது ஆனா இது இல்ல அப்ப சிங்கமா இல்லையா சிங்கம் தானே இப்ப ஆதிவரா சக்திக்கு சிங்கம் அதே போல சிவனுக்கு என்ன வாங்கலாம் சிவனுக்கு எரும மாடு காளமாடு யாருக்கு வாங்கலாம் காளமாடு வந்து சிவபெருமான் அந்த சிவன் ஏறக்கூடிய வாங்கலாம் காலை மீது ஏறினா பெருமாள் அக்காலையின் மீது ஏறினா பெருமாள் அக்காலை மீது என்ன பெருமாள் ஏன் கூப்பிடுற அக்காலை உன்னை சொல்ல முடியுமா அந்த இடத்துல அம்மாவை ஓட்டானே நாயகன் அப்படின்னு அம்மாவை ஓட்டா அக்காலை ஏறான்ற அப்புறம் அம்மாவை ஓட்டான்ற காலை மட்டும் நம்ம கழுத்து வெறுங்கல் தரலையா ஆமா கழுத்து என்ன உடனே மாலை போடணும் மாலையின் போட்டான் பெருமாள் உடனே தப்பா பேச முடியுமா அச்சம் கூதி பார்க்கடலை கிடைக்கும் பொழுது எண்ணற்ற சங்கம் இருந்தாலும் பெருமாள் கூடிய சங்கு வெண் சங்கு நீங்க எத்தனை சங்கம் பார்த்திருப்பீங்க
பார்த்தது இல்ல. நாளைக்கு நான் கூகுள்ல சர்ச் பண்ணி அப்படிப்பட்ட பரமக்குரிய சங்கமத்திலே இருவன் வீசக்கூடிய வெண்சங்கு அச்சங்கை எடுத்து ஊதினா தேவலத்துக்கு இருக்குமா? அச்சங்கை எடுத்து ஊதினா அச்சங்கை ஊதினா அச்சங்கை ஊதினா பெருமாள் விளக்கம் இருக்கியா? விளக்கம் பேசுவானா? நான் கேட்கிறேன், எதை கேட்டாலும் எப்படி கேட்டாலும் சும்மா பட்டு 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 பேசுறீங்க. ஆமா, நீ சோத்துக்கு என்ன பண்ற? சோத்துக்கு சும்மா சும்மா இருக்கையா? சுப்பிரமணியம் என்னையா என்னையா பத்தி கொஞ்சம் என்ன கட்டிட்டு கேட்டுக்க. நல்லா பேசுறீங்க, இப்படி பெருமையா பேசிக்கிட்டு இருக்கிய. அப்படி பேசிக்கிட்டு பெருமையா சுப்பிரமணியா? அந்த முருகனை வண்டிக்கிட்டு இருக்கீங்க. சுப்பிரமணியவே எல்லாரும் நம்பி இருக்கு. அப்படி பெருமை இருக்கு. அப்ப நம்பிய நம்பி நீங்க இல்ல அந்த சுப்பிரமணிய நம்பி வாழ்ந்துட்டு இருக்கீங்க. சரி, ஆசைப்பட தப்பு இல்ல. முருகனை நம்பி இருக்காங்க. சில விஷயங்கள் புரியுற மாதிரி இருக்கு, சில விஷயம் புரியாது. ஏன்னா புரிஞ்ச மாதிரி வந்து புரிஞ்ச மாதிரி பேசுறேன். சரி, பேச முடியுமா? ஏன்னா பல விஷயங்கள் புரியாம தான் இருக்கும். ஏன்னா ஊருக்குள்ள அப்படி இப்படின்னு 2 பேரும் தானே. அப்படி இப்படின்னு 2 பேரும் தானே. அப்படி இப்படின்னு ஆமாங்க, புரியாம தான் இருக்கேன். உங்களுக்கு புரியாம இருக்குமா? அப்படி இப்படின்னு இருந்த 2 பேர்த்துல அப்படியே பார்த்து இப்படி கேட்டானா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்க, அதுக்கு அப்படி சொல்லியிருக்கேன் எப்படி இருக்க இப்படின்னு இப்படி ஒரு பதில இப்படி கிட்ட அப்படி சொல்ல. இப்ப இப்படி கேட்டிருக்கேன், உன்னை அப்படி இருக்குன்னு சொல்லி இப்படி இருக்குன்னு சொல்லி எப்படி இருக்கு சொன்னா எப்படின்னு இப்படி அப்படி கிட்ட கேட்க. இப்ப அப்படி அப்படி ஒரு வார்த்தை இப்படி கேட்காம இருந்தா இப்படி இப்படி ஒரு வார்த்தை விட்டுருக்க மாட்டேன். இப்ப இப்படி இப்படி ஒரு வார்த்தையை அப்படி அப்படி ஒரு வார்த்தை பேசாம போனோம்னா அப்படி ஒரு வார்த்தை இப்படி கேட்டுக்கிட்டவன இப்படி ஒரு வார்த்தை அப்படி கேட்டுக்கல. இப்ப இப்படியே அதை பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு அப்படியே பத்தி அப்படி பேசி இப்படியே பத்தி இப்படி பேசிட்டு இருக்கோம்னா ஒருவேளை இப்படி நான் கேட்டு நீ அப்படி சொல்லாம போனதுக்கு எப்படியே பேசிட்டு இருந்தா சரியான லூசுகிட்ட பேசிட்டு போனா அப்படி இப்படி வேற பேசியா? சரி, என்னங்க கொஞ்சம் உனக்கு புரியுற மாதிரியே ரொம்ப தெல்ல தெளிவா பேசுறேன். இப்ப புரியுமா? ஒரு ஊருக்குள்ள ஒருத்தர் 2 ஆடு வளர்த்தான். ஆடு. அந்த ஆட்டுக்கு ஆத்தாப்ப பேர் வச்சானா, ஒரு ஆட்டுக்கு பேரு மறுபடியும் சொல்லுன்னு பேரு. மறுபடியும் சொல்லு. இன்னொரு ஆட்டுக்கு பேரு மறுபடியும் சொல்ல மாட்டேன்னு பேரு. சொல்ல மாட்டேன். இந்த 2 ஆட்டையும் கூட்டிக்கிட்டு தண்ணி குடிக்க போனானா கம்மாக்கி. கம்மாக்கி போன இடத்துல மறுபடியும் சொல்லுன்ற ஆடு தண்ணி குடிக்கும் போதே செத்து போச்சு. என்ன அப்படி சொல்லி? அந்த செத்தாடு எந்தாருங்க? செத்தாடு எந்தாருங்க? மறுபடியும் சொல்லு. அதாங்க ஒரு ஊர்ல 2 ஆடு இருந்துச்சுங்க. 2 ஆட்டு ஒரு ஆடு மறுபடியும் சொல்லுன்னு மறுபடியும் சொல்ல மாட்டேங்க. அந்த மறுபடியும் சொல்லுன்ற ஆடு தண்ணி குடிக்கும் போதே செத்து போச்சு. செத்தாடு எந்தாருங்க? மறுபடியும் சொல்ல மாட்டேன். ஐயோ, அந்த ஆடு உசுரோட செத்தாடு தாங்க உங்களுக்கு கேட்டேன். மறுபடியும் சொல்லு. அதாங்க ஒரு ஊர்ல 2 ஆடு இருந்துச்சுங்க. 2 ஆட்டு ஒரு ஆடு மறுபடியும் சொல்லுங்க மறுபடியும் சொல்ல மாட்டேன். அந்த மறுபடியும் சொல்லுன்ற ஆடு தண்ணி குடிக்கும் போது செத்து போச்சு. செத்தாடு எந்தாருங்க? கிரக மயிருக்கு வரும்போதே ஒரு பொட்ட நாய் காலத்துக்கு ஒண்ணுக்கு இருந்துச்சு. எனக்கு பொட்ட நாய் ஒண்ணுக்கு இருந்தாவே சவனம் சரி இருக்கு. நான் அப்பவே நான் என்ன செஞ்சிருக்கேன்? என்ன கேட்டாச்சு? எனக்கு ரொம்ப முடியல, நாடகத்துக்கு மாற்றி விட்டுருக்க, வேற பப்பனை கூட்டிட்டு போகணும். அப்படி ஒரு தப்பு தவிர பேசலைங்க. அப்பா நான் ஏறுவாடியில கூட ஒரு 4 வருஷம் போய் பயணம் பண்ணிருக்கேன். உனக்கிட்ட பயணம் பண்றது 45 வருஷம் மாறி இருக்கு. தப்பு தவிர அது பேசலைங்க. சரி, ஏன் இப்படி சிரிக்கிறீங்க? எதை சொன்னாங்க சொன்னீங்க. ஏறுவாடிக்கெல்லாம் பண்ணி சிரிச்சு எதை சொன்னீங்க? ஏறுவாடியில என்ன இருக்குன்னு தெரியுமா? பெரும் லூசா பிடிச்சி அங்க இருந்தாலும் உங்களை வர சொல்லியிருக்காங்க. நான் கேட்கிறேன், இவ்வளவு அருமையா ஏறுவாடியில இருந்து என்னை வர சொன்னாங்க. அதுக்கல்லங்க வைத்திய முறையை பார்ப்பதற்காக வைத்தியக்கார மாதிரி இருக்கு. அது சொல்லுங்க. இப்ப நான் லூசா நீ லூசாயா? நான் லூசு நீ லூசுன்னு 2 லூசு இருந்தாங்க. இதுல நீ லூசு வெளியூருக்கு போனா மிச்சம் இருக்க லூசு யாருங்க? ஐயா யாருங்க? ஐயா தெரியலங்க. தெரியாது. எனக்கு தெரிய வேண்டிய அவசியம் உனக்கு கிடையாது. இந்த உலகத்திலே உன்ன மாதிரி ஒரு ஆள் நான் பார்த்ததே கிடையாது. எங்க பார்த்தாலும் எப்படி பார்த்தாலும் பெருமை பேசிக்கிட்டு இருக்கியே. யார் அப்பனே? யார் அப்பனே? பிணைச்சு 6 மாசம் ஆச்சா அப்பனே? பிணைச்சு 6 மாசம் ஆச்சா? 6 மாசம் ஆச்சா? யாரு உன்னை யார் அப்பனே கேட்டுட்டு இருக்கேன்? உன்னை பிணைச்சு சொல்லிட்டு யாருக்கு அப்ப? யார் அப்பனே? யாருக்கு அப்ப இல்ல? யாருக்கு அப்ப இல்லையா? சரி, அப்ப எப்படியாவே கல்யாணம் பண்ணணும்னு அப்பனாவே? கல்யாணம் பண்ணணும் அப்பனா இல்லையா? ஆமா, கல்யாணம் பண்ணணும் அப்பனா இல்ல. இல்ல, கல்யாணம் பண்ணணும்னா முதலாத்திரி நடக்கும். அதுக்கப்புறம் அப்பனா இல்லையா? அதுக்கப்புறம் இப்ப யாராவது முதலாத்திரிக்கு அப்புறம் தான் அப்பனா இல்லையா? இப்ப நீங்க கேட்டீங்க என்ன ராத்திரி? நீங்க முதராத்திரி. பெண்களுக்கு ஒரு ராத்திரி சிவராத்திரி. 9 ராத்திரி. 9 ராத்திரி அது நவராத்திரி. ஆண்களுக்கு ஒரு ராத்திரி சிவராத்திரி. அப்ப ஆண்களுக்கு ஒரு ராத்திரி சிவராத்திரி, பெண்களுக்கு ஒரு ராத்திரி முதராத்திரி. இப்ப நீங்க சொன்ன நவராத்திரி. நவராத்திரி முதராத்திரியா? பிரமந்திரை. இப்ப நவராத்திரி ஒரு ராத்திரி. இப்ப சிவராத்திரி பத்தி சொன்னீங்க. சிவராத்திரி எல்லாத்திரி நீ முதராத்திரி எதை வச்சு சொல்ற? முதராத்திரிக்கு கடைசி ராத்திரிக்கு ஒரு வித்தியாசம். என்ன வித்தியாசம்?
பூவை மெத்தனை போட்டு பூ மலை ஒடுத்தோம்னா முதல் ராத்திரி. சரி சரி. கடைசி ராத்திரி நம்மள படுக்க போட்டு மொத்தமா பூவை கொட்டிட்டாங்க கடைசி ராத்திரி. அதே அப்பா எப்படி எப்படி வச்சுக்கிட்டீங்க? அப்படி ஒரு ராத்திரி நடந்துச்சு. சரி இருந்து போட்டோம். இப்ப நீ சொன்னியே முதல் ராத்திரி என்பது யாருக்கு நடக்கக்கூடியது? தாலியை கட்டினவங்களுக்கும் தாலியை வாங்கினவங்களுக்கும் அரைக்குள்ள நடக்கிற ராத்திரி முதல் ராத்திரி. அப்ப தாலியை கட்டவங்களுக்கு தாலியை வாங்கினவங்களுக்கு நடக்கக்கூடிய ராத்திரி முதல் ராத்திரி ரொம்ப தினத்தில நடக்குது சொல்றீங்க. அப்ப தாலியை கட்டினது யாரு? நான். நீங்க யாரு? தாலியை வாங்கினது என் பொண்டாட்டி. முடிச்சு போட்டீங்களா? போட்டேன். எத்தனை முடிச்சு போட்டீங்க? 3 முடிச்சு. முதல் முடிச்சு யார் போட்டா? நான் போட்டேன். ரெண்டாவது முடிச்சு எங்க அக்கா போட்டுச்சு. மூணாவது முடிச்சு என் தங்கச்சி. நான் முதல் முடிச்சு போட்டது யாரு? நான். ரெண்டாவது முடிச்சு போட்டது யாரு? அக்கா. மூணாவது முடிச்சு போட்டது யாரு? என் தங்கச்சி. இப்ப முதல் ராத்திரியில யார் யார் உள்ள இருக்கணும்? தாலியை கட்டினவங்களும் தாலியை வாங்கணும். இப்ப யார் யாரெல்லாம் வாங்கியிருக்காங்க, யார் யாரெல்லாம் கட்டியிருக்காங்க? நான் எங்க அக்கா. ஏயா இது முதல் ராத்திரி ஜெயில வராது புழுப்புளிமை எடுக்கிறாங்களே. நீங்க சொன்னீங்க அப்படி யாரும் இருக்கு நீங்க சொன்னீங்க அதுக்காக சொல்லிக்கிட்டீங்க. இந்த தாலியை கொடுத்தாங்களா? யார் யாரெல்லாம் தொட்டு கொடுத்தாங்க? ஐயர் வந்தர ஓதி தொட்டு கொடுத்தாங்க. எத்தனை பேர் தொட்டு கொடுத்துருப்பாங்க? அது அந்த கல்யாணத்துக்கு வந்த ஊரை தொட்டு கொடுத்தாங்க. தாலியை வாங்கினவங்க தாலியை கட்டினவங்க இப்பெல்லாம் யாரா இருக்கணும்? நீங்க அதுக்குன்னு கல்யாணத்துக்கு வந்தவங்களை பூரா உட்கார வச்சு நாங்க முதல் ராத்திரி செய்கிறோம் நல்லா இருக்கணும். நீங்க யாருக்கு சொல்லிக்கிட்டு பேச்சு? அப்ப தாயா இருந்தாரு பிள்ளையா இருந்தாரு வாய் வாய் வேற. இப்ப உனக்கு பிறக்கிற பிள்ளைங்க பரவாயில்ல. பெற்றது யாரு? பெற்றது என் பொண்டாட்டி. உன் பொண்டாட்டி பெற்ற பிள்ளை நீ இருக்கு ஓம் பிள்ளைங்க சொல்லிக்கிற. எனக்கு பிறந்த பிள்ளை நான் தாயா அப்பேன். அப்ப அங்க இருக்கிற கருப்பை இருக்கு பத்தாம் நடத்தான் நீ பத்தி உள்ள சுருக்கு வச்சு தச்சுட்டாங்களோ அப்புறம் நீங்க வச்சிருக்கீங்க. என் பொண்டாட்டி பெற்றா. சரி பெற்றது அப்படி சொல்லுங்க. அப்ப நீ பெத்த மாதிரி பேசக்கூடாதுல்ல. ஓம் பிள்ளை நீ ஊருக்க சொல்லி தெரியக்கூடாது. அதுதான் சொல்லிக்கிட்டீங்க. அதுதான் அப்ப பொண்டாட்டிக்கே பிள்ளை ஓம் பிள்ளை இல்ல அப்படி சொல்லு தெரியவா? அப்ப ஊர் பேருக்கு அப்பல என்ன அவசரம் வச்சு என் முன்னாடி பிறக்க போய் என் பிள்ளை ஓ முன்னாடி பிறகு ஓம்பளை சொல்லிட்டு இருக்கியா? சரி போயிட்டு போட்டோம். உன் முன்னாடி பிறகு ஓம்பளைக்கு சொல்ற ஐயா ஒரு மாங்கட்டு வைக்கிறேன். மாங்கட்டு யார் கட்டு? என் கட்டு. மாங்கட்டு தானே? முன்னாடி பூசா கட்டியா? யார் முன்னாடி? என் முன்னாடி. உன் முன்னாடி தானே? இந்த முன்னாடிக்கு தண்ணி குடிப்பீங்களா? கொடுத்து. மாங்கட்டுக்கு தண்ணி ஊத்துவீங்களா? ஊத்துது. அங்க உர வைப்பீங்களா? வச்சு. இங்க சோறு ஓடுவீங்களா? போட்டு. இங்க 10 மாசம் கழிச்சு பிள்ளை பிறக்குதா? பிறந்துச்சு. இங்க பூ புத்து காய் ஏத்து பழம் இருக்குதா? பிறந்துச்சு. பிறந்த பிள்ளை என்ன பிள்ளை? பொம்பளை பிள்ளை. பொம்பளை பிள்ளை யாரு பிள்ளை? என் பிள்ளை. இங்க வச்சியல கண்டு. ஆமா. அது என்ன கண்டு? மாங்கண்டு. வரப்பழம் என்ன பழம்? மாம்பழம். அத மாம்பழம் ஏன் சொல்ற? புள்ள மட்டும் ஓம்புள்ள மாதிரி பழம் ஏன் பழம் சொல்லதானே? மாம்பழத்தை மாம்பழம் தானே சொல்ல முடியும். ஏன் பழம் எப்படியா சொல்ல? புள்ளைய மட்டும் ஓம்புள்ள சொல்லிக்கிறா? உனக்கு ஓம்புள்ள சொல்லதானே? மாமரத்தை போய் நான் கூட முடியுமா? நீ தான் ஏன் பேசுற புள்ள மட்டும் ஓம்புள்ளே? மாமரத்தை மாம்பழம் தான் சொல்ல முடியும். ஏன்னா அங்க வச்சது மாங்கொட்டை, இங்க வச்சது ஏன் கொட்டையா? என்னையா? போயிட்டு போ. சாப்பிடல. உன் பேர் என்ன? வீரத்தேவன். வீர நீதானையா? பாதி பையனே உன்னால சொல்றது அந்த வார்த்தையை நீ இப்படி சொல்லி நம்ம பேசிருப்பா? வீரத்தேவன் ஒத்த வார்த்தையை சொல்லி நம்ம இப்படி பேசிருப்பாயா? யாரு கிடைக்க? உன் பேச்சு இங்க மட்டும் இல்ல 14 ரோமும் உன் பேச்சாலே பேசிக்கிட்டு நாங்க பேசுவேன். நான் இன்னைக்கு பெருமை பீத்திக்கிற மாட்டேன். பேசிக்க மாட்டீங்க. எங்க ஒரு கேட்க நினைச்சீங்க மறைக்காம சொல்லுங்க. ஏதோ பூலகத்துல ரொம்ப கொடூரமான மிருகத்தை குத்தி கொண்டு முடியலாமே. ஆமா புளிய வரல. என்ன அப்படி படத்துல சொல்லிட்டு இருக்க? சின்ன விஷயம் சொல்லி பேஸ்புக்ல பெருசா படம் போடுவேன். சரி நம்ம அந்த தற்கொலைக்கு சமம். அத சொல்லணுங்க. இதை குற்றம் கடிக்கிற புலியா? ஆமா கடிக்கிற புளியத்தான் சொல்றேன். அத குத்தி கொண்டுட்டயா? ஆமா. உனக்கு ஒருத்த கூட பட்டம் கொடுக்கலையா? எங்க கொடுத்தாங்க? என்னங்க நேத்து வந்து அதுக்கு கலைமாமணி கலை முதுமணி கலை சுடர்மணி கொடுக்கும்போது ஒரு புலிய குத்தி கொண்ட உனக்கு ஒரு பட்டம் கூட ஒருத்தர் கொடுக்கலையா? எவன் கொடுக்கறேன்னு பிரச்சனை இல்லை. இந்த வேலையில உனக்கு நான் கொடுக்கிறேன் அழியாத பட்டம் ஒன்றை அள்ளி கொடுக்கிறேன். எப்படிப்பட்ட பட்டம்? அன்றைய காலகட்டத்தில் மதுரையை காத்தானே ஒரு வீரன். மதுரை வீரன். அப்படின்னு தங்க கட்டி மதுரையை காத்த வீரன். மதுரை வீரன். பின்னாலே சுடரையை காத்தானே ஒரு வீரன். சுடல வீரன். அப்படி சொல்லியா? பிறகு பருத்தியை காத்தான ஒரு வீரன். பருத்தி வீரன். ஆக பருத்தியை காத்த வீரன் பருத்தி வீரன். அதே போல் மதுரையை காத்த வீரன் மதுரை வீரன். சுடலையை காத்த வீரன் சுடல வீரன். என்னைக்கு புடிய குத்தி விரட்டியது உங்கள் புடி. நீதான் நம்ம அழுந்தா போற புடிச்சு வீரன் சொல்ல. சில ஆள் தண்ணியை போட்டது நாக்க பிடிச்சு இழுத்துந்தா போற பரியம் சொல்லுமா சொல்லாத. இல்லையா உன் பட்டம் போதும் இருக்கட்டும். உனக்கு ஏன்னா அந்த மாதிரி கொடுக்க இருக்கு. இந்த பட்டம் மரியாதை பட்டம் இருக்கும். உன் பேர் வீரத்தேவன். வீரத்தேவன் ஆளுக்கு ஒரு சம்பந்தமா இருக்கு. பேருக்கு சம்பந்தமே இல்ல. ஆளு குட்டியா இருப்பேன். பெரிய சாமி பேர் இருக்கும். பெருசா இருப்பேன். சின்ன சாமி பேர் இருப்பா. உன் பேர் நல்லவழியா சொன்னீங்க. வீரத்தேவன் நல்ல பேருக்கு. பாருங்க ஒரு வரப்பு ஓடி தாண்ட மாட்டேன். தாண்டவராயன் பேர் இருக்கும். எச்சிக்கையில காக்க வர மாட்டேன். பேர் நல்லவழியா சொன்னீங்க. வீரத்தேவன் நல்ல வரதா வச்சிருக்காங்க. பாருங்க குணமே ஆகாது. குணசீலன் பேர் வச்சிருப்பாங்க. 5 காசு வழி இருக்காது. கோடீஸ்வரின் ஒரு பேர் இருக்கும். பேர் நல்ல பேர் சொன்னீங்க. இப்ப என் பேரை இருக்கட்டுமா எடுத்துருமா? உன் பேர் நல்ல பேரா இருக்கியா? அப்பா பேரு நம்பிராஜன். அப்பா பேர் என்ன சொன்னீங்க? நம்பி. நீங்க அப்பா அண்ணன் தம்பி 7 ஏயா கொஞ்சமாவது மனசாட்சி இருக்காயா? அப்பா 80 வயசுல தன்னார மனுஷன் வீட்டுல உட்கார வச்சு கஞ்சி ஊத்தாம அந்த ஆள கம்பி ஏற்ற வரைக்கும் உட்கார வச்சு குத்து கட்டாட்ட நிக்கிறீங்க.
வாங்க. என்ன பேசிட்டு இருக்க வாங்க. என்ன பேசுற? எங்க அப்பா இப்பதாங்க வீட்டுல இருக்காரு, பாத்துட்டாங்க அப்ப அவரை. நான் பார்க்காம சொல்லிக்கிட்டு நீ பார்த்து சொல்றியா? ஏங்க 80 வயசுல போய் எங்க அப்பா கம்பியை போய் திருக முடியுமாங்க? கம்பியை கட்டிக்கிட்டு இருக்காங்க, போட்டுட்டாங்க. இல்லங்க. உங்க அப்பா நம்பிதானயா? ஆமா. உங்க அப்பா தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, கம்பி கட்டதான் அந்த போயிருக்கேன். இல்லங்க. மனுஷன் எப்படி திறந்தாங்க? இப்பதான் ஒரு சிப்ப அரிசி வாங்கி கொடுத்துட்டு பூரா காய்கறி தான் வாங்கி கொடுத்துட்டு வந்தேன். எனக்கு போய் பேசுற சுத்தமா பிடிக்காது. ஏய், நானும் போய் பேச மாட்டேங்க. தேவகோட்டையில இருந்து காரைக்குடியில இருந்து எல்லாத்தையும் ஓப்பன் தான் எழுதிருக்கு. என்ன அப்படி சொல்றீங்க? ஆமாங்க, இங்க பார்த்தாலும் தெருக்கு தெருக்கு எழுதியிருக்கானே, நம்பி கட்ட கம்பிங்க, நம்பி கட்ட கம்பிங்க, நம்பி கட்ட கம்பிங்க எழுதி ஒட்டியிருக்கானே. ஐயா, அது டிஎம்டி கம்பி, ராணா அட்டார் குறுக்கு கம்பி எழுதிருக்காங்க. நம்புங்க, கட்டுங்க, நல்லா இருக்குன்னு. அப்ப கம்பியை நம்பி கட்டணுமா? எங்க அப்பா நான் கம்பி கட்டு வந்துருக்கேன். அப்ப அந்த நம்பிட்டாங்க. சரி, இருந்து போட்டுக்க. நான் கூட அந்த நம்பிக்கை கட்டுறாங்க. இல்லங்க. அப்பாவைய நம்பி, அம்மாவைய நங்கை மோடி. நங்கை மோக்கினியா? இல்ல, கிண்ணி நான் எடுத்துட்டேன். என்ன நங்கை மோகினியான்னு கேட்டேன். கோயில் உள்ள இருந்து சத்தம் கிடைச்சது. ஒண்ணுக்கு 2 உள்ள இருக்கு. அதை நீங்க எத்தனை நாளா பாக்குறீங்க? அள்ளி போடுறேன். நகராட்சியில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. நீங்க இருப்பது உருக்காவா வெடிக்காவா? நான் வெளியே இருக்கு. எப்படி போயிட்டு இருக்கு? திருத்திரியா போகுது. அது மூலமா இருக்க சீக்கிரம் போய் வைத்தியரை பாரு. பொறுத்தாவில ரொம்ப கறிக்குழம்பு குருமா ஊத்துறோம், அது வேற மாதிரி பீச்சு இருக்கா? ஏய், அவங்க பெருமையால நிறைய இருக்கு. ஏன்னா மனுஷ வாழ்க்கையில பெருமை இல்லாதவர் யாருமே கிடையாது. இவ்வளவு அறிவாளியா பேசுறீங்கல்ல, உங்களை பார்த்து ஒத்த வார்த்தை கேட்க ஆசைப்பட்டேன். உன் தங்கச்சியோட பேர் என்ன சொல்றீங்க? வள்ளி. வள்ளி. வள்ளியா? வள்ளியாமே. வள்ளி வந்திருக்கு. வந்திருக்கா? வந்திருக்கா வள்ளியா? வள்ளி வந்திருக்கு. வள்ளியா கேட்டேன். என்னையா உனக்கு பிரச்சனை? வந்திருக்கியா? வந்திருக்கிறத வள்ளியா கேட்டியா? நீ ஏன் அப்படி கோபப்படுற? எதுக்கு நீ கோபப்படுற? நீ கோபப்படாத. ஏன்னா ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் நீ கோபப்படலாமா? உன்னை பார்த்த மகிழ்ச்சியா இருக்கு. நேத்து வரைக்கும் ஒரு ஆட்டை கேட்க முடியல. உன்னை நான் கேட்கறதுக்கு ஆசைப்பட்டேன். பூலகத்துல கழுதப்பட மாட்டினா குடும்பத்துக்கு நல்லதுன்றாரு. நல்லதா கெட்டதா? அதை மட்டும் நீங்க சொல்லுங்க. கழுதப்படம் மாற்றது நல்லதா கெட்டதாங்க? அது செதைக்கிறது. ஏன் செதை நடக்கிறீங்க? கெட்டவனு போறீங்க. என்னங்கய்யா? கழுதப்பட மாற்றது குடும்பத்துக்கு மாற்றானே, மாற்றது நல்லதா கெட்டதா? அதை மட்டும் நீங்க சொல்லுங்கய்யா. கழுத மாற்றுறது நல்லது. கழுதை ரொம்ப மாற்றினா ரொம்ப கெட்டும். அது சிக்கலா இருக்கு. பூலகத்துல வீட்டுக்கு வீடு மாற்றானே, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதை பத்தி எனக்கு ஒண்ணும் ஆட்சி இல்லை. பக்கத்து வீட்டுல ஏதாவது மாட்டிங்க பாத்திருக்கீங்களா? இல்லைங்க, அவங்க மாற்றுறது என்று சொல்லிட்டா மாற்றாங்க. அதைத்தான் கேட்டேன். வீடு வாசல்ல மாட்டி போடணும், கழுதப்பட மாற்றானே. இது வரைக்கும் மாட்டி ஏதாவது பிரயோஜனம் பண்ணி ஊருக்க சொல்லிட்டாரா? இல்லைங்க, கேள்விப்பட்டதும் இல்ல. கழுத பால் தான் குடிக்கிறாங்க. கழுத பால் குடிக்கிறாங்க. அப்ப கழுத பால் குடிச்சா நல்லது. நல்லது. அப்ப கழுத மாடுறதுக்கு வந்து ரொம்ப செல்வாக்கத்தான் இருக்கு. அப்ப கழுதப்பட மாட்டினாலும் கழுத பால் குடிச்சாலும் நல்லது. இப்ப நான் என்ன சொல்றேன், கழுதப்பால் குடிச்சாலும் கழுதப்பட மாட்டினாலும் நல்லது நீங்க சொல்றீங்களே, உன்னே ஒன்று கேட்கப்பட்ட ஆசைப்பட்டேன். கழுதப்பட மாட்டினது என்னைக்கு நல்லது, கழுதப்பால் குடிக்கிற என்னைக்கு நல்லது நீங்களோ போகும்போது உங்க படம் 2 கொடுங்க, நானும் வீட்டுல வாங்கி மாட்டிக்கிறேன். பரவா அப்புறம் மாமா இல்லப்பா, போப்பா மாமா ஓமான். என்ன மாமா போட்டோ பால சாமியார் துண்டகணம். அட ஏப்பா, அந்த கழுதைன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. உனக்கு 2 போட்டோ எடுத்தா உனக்கு வாட்ஸ்அப்ல நாளைக்கு அனுப்புவேன். உங்க வீட்டுல போட்டு யோகா குட்டியே இருக்குமா? அன்பே, ஏன் அப்படி மூஞ்சல வேர்த்து இருக்கு? சும்மா அப்படித்தான் பேச இதா இருக்கும். இந்த லைட் வெளிச்சதுக்கு ஜாலியா நினைக்கிறீங்க. ஆமாப்ல, இப்பதான் போய் கிரிக்கெட் விளாண்டு வந்தேன். கப்பு நம்மளுக்கு தான்ப்பா. சரி, மயிரை புடுங்கட்டும். எவை அடிச்சுட்டு போனாலும் ஜோருக்கு நம்ம உழைச்சா தான் சோறு.